Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா போகி ஸ்பெஷலா பருப்பு போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பருப்பு போலி நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்குிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு டிப்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு போலி செய்யலாம். அதாவது நான் செஞ்சிருக்கிற சைஸ்ல ஒரு 25 ல இருந்து 30 போலி நீங்க செய்யலாம். இந்த ரெசிபியோட டீடைல் இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com ல போஸ்ட் போட்டுருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பருப்பு போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு போலி செய்கிறதுக்கு நமக்கு பூரணத்துக்கு பருப்பை வந்து வேக வைக்கணும். அதுக்கு குக்கரில் வந்து நான் முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான். முழுக்க கடலைப்பருப்பில் தான் செய்ய போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த பருப்பு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் இதை ஊற விடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்துக்குள்ளே போலிக்கு மேல் மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ஊற வைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம போலி செய்ய போகிறது முழுக்க மைதா மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி செய்ய போகிற அந்த பருப்போட அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு மைதா மாவு ஹெல்த்தியாக படலை அப்படின்னு தோணுச்சுன்னா பாதி நீங்கள் வந்து மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா முழுக்க நீங்கள் கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவு பிசைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறோம். சுடு தண்ணி கிடையாது. பச்சை தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப இறுக்கமாக பூரி மாவு மாதிரி பிசையக்கூடாது. இப்போ நம்ம மைதா மாவில் செஞ்சுருக்கிறதுனால மாவு வந்து இந்த மாதிரி இலக்கமாக பிசைகிறப்ப கையில் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாவில் மொத்தமாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதை முழுக்க நீங்கள் இப்போ ஊற்றாமல் அதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துட்டு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்படி இல்லைன்னா நல்லா அடித்து பிசையணும். தேய்ச்சி பிசைவோம் இல்லையா, நம்ம பரோட்டா வைக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் அடித்து பிசைகிறப்ப தான் இந்த மேல் மாவு நல்லா இலக்கம் கொடுத்து அந்த நீங்கள் போலி சாப்பிட்றப்ப நல்லா 2 விரலில் பிக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த போலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு முன்ன நான் காட்டினதுக்கும் நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இது எண்ணெயில் ஊறணும். அந்த மாதிரி ஊறுறப்ப தான் உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். மேலே இன்னொரு மிச்ச பாதி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மேலே வந்து காயாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை ஊற வைக்கிற சமயத்துக்குள்ளே நம்ம வந்து பூரணத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பூரணத்துக்கு வந்து பருப்பை வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்குது. இந்த பருப்பை வந்து ஊறின தண்ணியை இன்னும் 2-3 தடவை கழுவி கீழே ஊற்றிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 தடவை கழுவினதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு 2.25 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 3-4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பில் நம்ம தண்ணி வச்சுருந்தது வந்து சரியாக இருந்துச்சு. அதனால் நான் சொன்ன அளவை விட இன்னொரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு பாருங்களேன் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. அடியெலாம் பிடிக்கல. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். குறைவானாலும் பரவாயில்ல, வேகாமல் இருக்கக்கூடாது. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம மசிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு நிறையா இருக்கிறதுனால நான் வந்து மிக்சியிலே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறேன். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக போட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் பருப்பை வந்து நல்லா மசித்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேக வச்ச பருப்பையும் இந்த மாதிரி மிக்சியில் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம வெல்லத்தை போட்டு கரைக்கிறப்ப நமக்கு சரியாயிடும்.
இப்போ இந்த பூரணத்துக்கு இனிப்புக்கு வந்து வெல்லத்தை முதல்ல கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நல்லா நிறக்க அளந்த மாதிரி 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நான் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக பிடிக்கும் அப்படின்னா 2 பங்கு 3 கப்பு வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இதில் ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது, இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பூரணம் செய்ய போகிறீங்களோ அதிலே டேரெக்டாக வந்து வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ வடித்த வெள்ளை தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கெட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சமாக சுடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கட்டைக்கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து ஏலக்காய் பொடி ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது இனிப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போடணும், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இதை தீயை மிதமாகவே வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் வந்து நல்லா திரண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப கெட்டியமாகவும் ஆகலை. பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து உருட்டி பாருங்கள், கையில் ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம போலி சுடணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் மாவு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறி இருக்குது. மாவு உங்களுக்கு வச்சதுக்கும் இப்போ ஊறினதுக்கு அப்புறமும் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இதை இன்னுமே நீங்கள் ஒரு அரை நாள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் நான் வந்து இப்போ செய்ய தான் போகிறேன். இப்போ நம்ம போலியை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ போலி திரட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில கூட நீங்கள் வந்து திரட்டிக்கலாம். இப்போ மேல் மாவை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பூரணத்தை வந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு அந்த மேல் மாவை வந்து கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கொஞ்சமாக இருக்கும், அந்த மாவை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடணும். அந்த மாவோடு நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா பூரணம் வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும், வெறும் மைதா மாவு அந்த பரோட்டா மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து நெய் உருக்குன நெய்யை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். சில பேருக்கு போலி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு நல்லா மெல்லிஸாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கையிலேயே நீங்கள் திரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போலியை வந்து நான் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். சுட்டு எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதுக்கப்புறமா மிதமான தீயிலே போலியை வந்து சுட்டு எடுக்கணும். இப்போ திரட்டின போலியை நீங்கள் அப்படியே கவுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு போலி வந்து கல்லில் ஒட்டிக்கும், அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இது 2 சைடும் கொஞ்சமாக நெய் தேவையான அளவு தடவிட்டு நல்லா வந்து 2 சைடும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் மிதமான தீயில் ஒரு நிமிஷம் தான் வந்து வேக வச்சுருந்தேன், நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போலி நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஆறினதுக்கப்புறமா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.